2014 நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த சின்னத்திற்கு வாக்களித்தாலும் அது பிஜேபிக்கு தான் அந்த ஓட்டு போய் விழுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. பல பேர் கோடி கோடியா நாங்க உங்களுக்கு பணம் தர்றோம், ஸோ எப்படியாவது மூலியமா இந்த வாக்குப்பதிவு ஹேக்கிங் மூலியமா எங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான விஷயத்த பண்ணி கொடுங்க. அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சிகளும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல மோசடியே நடக்காது அப்படிங்கிறதுக்கும் இதுவரைக்கும் மோசடியே நடக்கல அப்படிங்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. சில விஷயங்கள் பொய் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நிராகரித்திருந்தாலும் இன்னும் இதை பற்றிய மர்மம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகமாகி கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் ஆகுது. இதுவரைக்கும் 107 சட்டமன்ற தேர்தலும் 3 நாடாளுமன்ற தேர்தலும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டுதான் தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்கு. ஒரு புதிய தொழில்நுட்பம் புதுசா வரும்போது அதை பத்தின சந்தேகங்கள் பலவாறு எழுவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா இத்தனை ஆண்டுகளுக்கும் பிறகும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையானது நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறது இங்க நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த சின்னத்திற்கு வாக்களித்தாலும் அது பிஜேபிக்கு தான் அந்த ஓட்டு போய் விழுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தலை ரத்து செஞ்சுட்டு மறுபடியும் தேர்தல் நடத்தணும், அதுவும் வாக்குச்சீட்டை கொண்டு நடத்தணும் அப்படின்னு பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் மாயாவதி அவர்கள் அப்ப தேர்தல் ஆணையர் ஒரு கடிதத்தின் மூலியமா தன்னுடைய கருத்தை என்ன பண்ணாங்கன்னா தெரிவிச்சாங்க. அடுத்து மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு இயந்திரம் போல ஒரு உருவ பொம்மையை செஞ்சு அதை சடலமா தூக்கிக்கிட்டு போய் சுடுகாட்டுல போய் வச்ச கதையை நம்ம பார்த்துருக்கோம். மும்பையில கவுன்சில் பதவிக்கு போட்டியிட்ட ஒரு நபர், நான் வாங்கியது 0 ஓட்டு, நான் எனக்கு தான் ஓட்டு போட்டேன், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் எனக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அந்த ஓட்டெல்லாம் எங்க அப்படின்னு ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவணுச்சு. முக்கியமா சொல்ல போனா வாட்ஸ்அப் அந்த வீடியோ ரொம்பவே வைரலா பரவணுச்சு. பஞ்சாப் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கும் டெல்லி மாநகராட்சி தேர்தல் தோல்விக்கும் இயந்திர மோசடியே காரணம் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் முன் தூக்கி வச்சார். அடுத்ததா எல்லாத்துக்குமே கிளைமேக்ஸா ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்எல்ஏ சௌரத் பரத்வாஜ் அப்படிங்கிறவரு இயந்திரத்துல இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல எப்படியெல்லாம் மோசடி செய்யலாம் அப்படிங்கிறத டெல்லி சட்டமன்றத்துல ஒரு டெமோவாவே செஞ்சு காமிச்சார். அப்படி இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு கேள்விக்குறியதா இருந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள் பொய் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நிராகரித்திருந்தாலும் இன்னும் இதை பற்றிய மர்மம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான மர்மத்தை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க அந்த மர்மம் என்னன்னு பார்க்கலாம். ஹைதராபாத்தை சேர்ந்த கம்ப்யூட்டர் வல்லுநர் ஹரிபிரசாத் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்ய முடியும் என்று முதலில் குரல் எழுப்பியவர் இவர்தான். கடந்த 2009ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி டெல்லி பிரஸ் கிளப்பில் இதற்கான டெமோவை அவர் செய்து காட்டினார். ரிமோட் மூலம் அதை கட்டுப்படுத்தி எந்த பட்டனை அழுத்தினாலும் ஒரே வேட்பாளருக்கு ஓட்டு விழுவது மாதிரி செய்து காட்டினார். அமெரிக்காவை சேர்ந்த அலெக்ஸ் ஹால்ட்மேன், நெதர்லாந்தை சேர்ந்த ராப் காங்கிரேப் ஆகியோர் அவருக்கு உதவினர். சிட்டிசன்ஸ் ஃபார் வெரிஃபியபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன் எலெக்ஷன்ஸ் என்ற அமைப்பின் மூலமாக செயல்பட்டு வந்த ஹரிபிரசாத், யாரோ ஒரு அரசியல்வாதி பணம் செலவழித்து சில ஹேக்கர்களை ஏற்பாடு செய்தால் இந்தியாவின் தலையெழுத்தே மாறிவிடும், சிலர் நினைத்தால் ஒரு தேர்தல் முடிவையே மாற்றிவிடலாம் என்ற நிலை எவ்வளவு பயங்கரமானது, இதன் தொழில்நுட்பத்தை இன்னும் வலுவாக்க வேண்டும் என அக்கறையோடு சொன்னார். ஆனால் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய பாதுகாப்பு குறித்து விவாதிக்கிறதை விட்டுட்டு ஹரிபிரசாத் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை எங்க இருந்து எடுத்தாரு அப்படின்னு ரொம்ப தீவிரமா மும்முரமா தேட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வாக்குப்பதிவு இயந்திரமானது மும்பையில ஒரு குடவுன்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு 5 மாசம் ஆச்சு. ஏன்னா தேர்தல் நடக்கிற சமயத்தை தவிர மற்ற நேரங்கள்ல பெரிய லெவல்ல ஒன்றும் பாதுகாப்பெல்லாம் இருக்காது. இந்த இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான காவலாளிகள் தான் அங்க பாதுகாப்பு இருப்பாங்க. ஹரிபிரசாத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு அதிகாரி போல வேடமிட்டு அந்த குடவுனுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இவர் போயிருக்காரு. போய் அங்க காவலாளிகள்கிட்ட தான் ஒரு அதிகாரி மாதிரி நடிச்சு அவங்கள்ட்ட பேசி அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல ஒரு இயந்திரத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா எடுத்து வந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹரிபிரசாத் அவர்களை போலீஸ் அவருடைய சொந்த தொழில் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவரை ரொம்பவே முடக்கினாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்ல பல பேர் கோடி கோடியா நாங்க உங்களுக்கு பணம் தர்றோம், ஸோ எப்படியாவது மூலியமா இந்த வாக்குப்பதிவு ஹேக்கிங் மூலியமா எங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான விஷயத்த பண்ணி கொடுங்க அப்படின்னு ஹரிபிரசாத் கிட்ட வந்து கேட்டதாகவும் ஹரிபிரசாத் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய வாக்குமூலத்துல கொடுத்திருக்கிறாரு. மேலை நாடுகள்ல இது போன்ற டெக்னாலஜி ஹேக்கர்களை ரொம்பவே மதிக்கிறாங்க. ஹரிபிரசாத்தோட சேர்ந்து அமெரிக்காவை சேர்ந்த அலெக்ஸ் ஹால்ட்மேன் அப்படிங்கிறவரும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செஞ்சிருந்தாரு.
அவர் இதற்கு முன்னாடியே அமெரிக்காவிலையும் இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டு முடிவுகளை மாற்றி காட்டலாம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா அமெரிக்காவோட எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா அவரு ப்ரூஃப் செஞ்சு காமிச்சிருந்தாரு. ஸோ அலெக்ஸ் ஹால்பனை கலிபோர்னியா மாகாணத்தினுடைய தேர்தல் சீர்திருத்தத்திற்கான அதிகாரியா அங்க நியமிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஹரிபிரசாத் நமக்கே வம்பு அப்படின்னு ஒதுங்கி இருக்காரு. இதற்கிடையில வாக்குப்பதிவு இயந்திரம் ஒன்றும் மோசடி செய்ய முடியாத அளவுக்கு பாதுகாப்பானவை அல்ல அப்படின்னு கடந்த 2012ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்னது. அதன் பிறகு அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கும் வாக்குப்பதிவு ஒப்புதல் சீட்டு இயந்திரம் வருகிற 2019ஆம் ஆண்டுக்குள்ள பொருத்தப்படணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை என்ன பண்ணாங்கன்னா பாஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு பேரு VVPAT அப்படிங்கிறதா இதனுடைய அந்த மிஷினுடைய பேர். இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறத என்னுடைய விரிவாக்கம். ஸோ இந்த இயந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க. இந்த இயந்திரம் என்ன பண்ணுனா ஒருத்தர் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் உடனே அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்லிப் அவங்களுக்கு உடனே வரும். அந்த பிரிண்ட் ஸ்லிப்பை அவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த பிரிண்ட் ஸ்லிப்ல அவங்க ஓட்டு போட்ட சின்னமும் இங்க வந்து பிரிண்ட் ஸ்லிப்ல இருக்கக்கூடிய சின்னமும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஷின் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் ஏதாவது மாறுதல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே தேர்தல் அதிகாரி கிட்ட அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ பின்னாடி வாக்கு எண்ணிக்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் அப்ப இந்த துண்டு சீட்டுகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பல்வேறு கட்சிகள் கோரிக்கையா என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட வச்சாங்க. இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய பல்வேறு பாகங்கள் வெளிநாடுகள்ல இருந்து வாங்கப்பட்டாலும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை செய்யறது என்னமோ மத்திய அரசுடைய 2 பொதுத்துறை நிறுவனங்கள் தான். கிட்டத்தட்ட 94 சுற்றுகளில் பரிசோதனைக்கு உட்பட்டு இந்த வாக்குப்பதிவு இயந்திரமானது வெளியே வருது. அது மட்டும் இல்லாம இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு ஒரு தடவை நீங்க ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மறுமுறை அதை மாற்றவே முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. இன்ஃபேக்ட் வயர்லெஸ் ப்ளூடூத் சிக்னல், இன்டர்நெட் கனெக்ஷன் போன்ற எந்த விதமான வசதிகளும் இந்த இயந்திரத்துக்கு கிடையாது. ஸோ அதனால இந்த இயந்திரத்துல எந்த விதமான குறுக்கீடும் செய்ய முடியாது அப்படின்னு தங்களுடைய கருத்தை என்ன பண்றாங்கன்னா தேர்தல் ஆணையம் பதிவு பண்றாங்க. ஸோ மேலை நாடுகள்ல வாக்குப்பதிவு இயந்திரமானது இன்டர்நெட்டோட கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால அதுல மோசடி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இன்டர்நெட் கனெக்ட் செய்யப்படலை. வேற எந்த விதமான சிக்னலும் இதுல வந்து குறுக்கீடு செய்ய முடியாத அளவுக்கு தான் நம்முடைய இயந்திரங்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமா இந்த துறையை சார்ந்த உலக புகழ் பெற்ற பல்வேறு இன்ஜினியர்கள் ஒரு நீண்ட திறந்த மடலையே நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்முடைய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கம்ப்யூட்டர் பேராசிரியர் பூர்வி ஓராவோட கருத்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இது ஒரு இயந்திரம். ஸோ எந்த ஒரு இயந்திரத்திலையும் அதோட ஹார்ட்வேர் அல்லது சாஃப்ட்வேர்ல மாற்றங்கள் செய்யப்பட்டு, அதாவது மற்றவங்களுடைய கவனத்திற்கு வராமலே மாற்றங்கள் செய்யப்பட்டு பல்வேறு முறைகேடான விஷயங்கள்ல ஈடுபடலாம் அப்படின்னு அவரு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் குடோன்ல அது வைக்கப்பட்டிருந்தாலும் ஸோ அதோட ஹார்ட்வேர் சிஸ்டத்துல சேஞ்ச் பண்ணி அதை முறைகேடான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு அவருடைய கருத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு எங்களுக்கு பர்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நாங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். அது மட்டும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாத்தையுமே களைஞ்சு 100% ஒரு நம்பகத்தன்மையான சீர்திருத்தமான ஒரு தேர்தலை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னும் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சிகளும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல மோசடியே நடக்காது அப்படிங்கிறதுக்கும் இதுவரைக்கும் மோசடியே நடக்கல அப்படிங்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தான் நமக்கு பதிலா தரணும். இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பத்தின பல்வேறு விஷயங்களை மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாரம் ஆனந்த விடங்கள்ல முருகன் அப்படிங்கிறவரு ஓட்டு ஓட்டை இயந்திரமா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கட்டுரையை நீங்க தாராளமா படிச்சு பார்க்கலாம். ஸோ மீண்டும் வேறொரு பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.